தான் வந்து நீங்கள் பிக் கிளாஸஸ்க்கு 9th 11th போகிற இடம் வந்து இடைகண்டு படிக்க போகிற பாடத்துக்கு வந்து மிச்சம் உறுதுணையாக இருக்கும். ஸோ அதில் பேசிக் தான் வந்து தெரிதல் என்னது பார்ப்போம். யாதேனும் பொது பண்புகளுக்கு ஏற்ப தொகுதி ஒன்றை சிறு கூட்டங்களாக வேறாக்குதல். அடுத்ததாக கூட்டம் ஒன்றுக்கு பொது பண்புக்கு ஏற்ப கூட்டத்தை பெயரிடுதல். ஏதாவது ஒரு காமன் பண்பு, ஏதாவது ஒரு பிஹேவியர், ஒருத்தருக்கு இருக்கிற இலட்சணத்தை கொண்டு ஒரு தொகுதியை வந்து இலகுவாக இனங்காணுன்றதுக்காக வேண்டி நாங்கள் வேறவாக்குறது தான் வந்து தெரிதல்னு சொல்லுவோம். அறிந்து கொள்றதுக்காக வேண்டி, தெரிந்து கொள்றதுக்காக வேண்டி. அதுக்கு பிறகு வந்து அப்படி நாங்கள் வேறவாக்கின தொகுதிக்கு வந்து பெயரிடுதல் போன்ற விஷயங்கள் வந்து இந்த தெரிதலில் படிப்போம். இப்போ இங்கே நிறைய வந்து பிக்சர்ஸ் தந்திக்கிறாங்க மிருகங்கள்ட, பிராணிகள்கிட்ட. ஓகே, இப்போ இதில் வந்து நாங்கள் எந்த மாதிரி இதைகளை வேறாக்கலும், இதெல்லாம் காமனாக தந்திக்குது. இது எப்படி இலகுவாக வந்து பிரித்து ஆராய்ஞ்சு கொள்வது அப்படின்னு பார்த்தா, கீழே 2 வேறவா பிரித்து தந்திக்கிறாங்க. கூட்டம் 1, கூட்டம் 2. கூட்டம் 1ல் இருக்கிறது எல்லாம் வந்து மிருகங்கள். ஓகே, அல்லது 4 கால்களை உடையவைகள்னும் சொல்லலாம். 2 பண்புகள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஒன்று மிருகங்கள், இன்னொன்று 4 கால்களை கொண்டவை. இங்கே எல்லாம் வந்து பறவைகள் அல்லது 2 கால்கள் இருப்பவை. அப்போ இதில் இருக்கிற 2 பண்புகள் என்ன சொல்லிக்குது? 2 பண்புகளை நாங்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறோம். ஒன்று கால்களை கொண்டு, இன்னொன்று வந்து மிருகங்களா பறவைகளான்னு சொல்லி. ஸோ அப்போ இப்படி வந்து தேவையான மாதிரி நாங்கள் பிரித்து கொள்றதால எங்களுக்கு இலகுவாக வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலும். இந்த மெட்ஸ் வந்து இலகுவாக படித்து கொள்றதுக்கு இந்த தெரிதல் மிகவும் முக்கியமான. தொடைகள் பாடம் படிக்கும்போது நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணம் பாருங்கள், இது நம்பர்ஸ் சந்திக்குது. இந்த நம்பர்ஸை வந்து தேவையான மாதிரி பொது பண்புகளுக்கு ஏற்ப வந்து வேறவாக்க சொல்லிக்குது. என்ன மாதிரி செய்யலாம்? 2 4 6 8 பொது பண்பு போட்டிக்கிறாங்க. இங்கே 3 5 7 9ன்னு போட்டிக்குது. இலகுவாக சொல்ல போனால் 2 மடங்குகள்னு சொல்லலாம் இதை. ஓகே, 2 4 6 8 10 12 14 2 மடங்குகள்னு சொல்லலாம் ஒரு பொது பண்பு. அப்படி இல்லாட்டி இங்கே 2ஆல் மீதியின்றி வகுப்படும் இல்லது இரட்டை எண்கள்னு சொல்லலாம். 2ஆல் மிகுதியின்றி வகுப்படும்டா வந்து இந்த இலக்கங்களை வந்து நாங்கள் 2ஆல் மிகுதியின்றி வகுப்படும்னு சொல்கிறது இந்த மாதிரி. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், 2ஆல் வகுக்கும் போது 2ல் 2 ஒரு முறை, வேறு வந்து 2 1 2 2ல் 2 போனால் மிகுதி இல்லை, 0. இப்போ 4 பார்த்தா 4 வட்டங்கள் இருக்கும்போது வச்சுக்கொள்வோம். இதை வந்து 2ஆல் நாங்கள் பிரிக்க போனால் இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, மீதி இருக்குதா? இல்லை. ஸோ இப்படி ஒரு பொது பண்பு. இது இரட்டை எண்கள்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒற்றை எண்கள். இங்கே பாருங்கள், 2ஆல் வகுக்கும் போது மீதி வாரது. 3 2ஆல் வகுத்தா 3லுக்கு 2 ஒரு முறை இருக்குது, 1 2, பேலன்ஸ் வந்து 1 இருக்குது. அதே போல் தான் 5 7 எல்லாமே. ஸோ இது வந்து பொது பண்பு நாங்கள் அறிஞ்சு கொண்டோம். அடுத்ததாக பார்ப்போம். பயிற்சி காட்டிக்குது. இங்கே வந்து சில பிக்சர்ஸ் சந்திக்கு. இதை ஒவ்வொன்றையும் வந்து ஒரு கூட்டத்தில் அடங்குபவையின் பெயர்களை எழுதுக. 2 வேறாக பிரிக்க சொல்லிக்குது. என்ன மாதிரி பிரிக்கலாம்? மரக்கறிகள் பழங்கள்னு பிரிக்கலாம். மரக்கறிகள் பழங்கள் பேர். மரக்கறிகள் எல்லாத்தையும் இங்கே போட வேணும், பழங்கள்ட எல்லாத்தையும் இங்கே போட. இது இலகுவான பயிற்சி, உங்களுக்கு ஈஸியாக அவளை செஞ்சு கொள்ளலாம். ஸோ நான் அடுத்ததாக வேறு இது ஒன்றுக்கு மூவ் ஆகிறேன். இங்கே பார்த்தா இங்கே பாருங்கள், எழுத்துக்கள் இலக்கங்கள் இது எல்லாத்தையும் வேறுவா பிரிக்க சொல்லிக்குது. எழுத்துக்கள் எழுது வரும், எழுத்துக்களுக்கு ஆனா வரும். அதே போல் கானா சானா பானா மானா இதுகள் எல்லாம் வந்து எழுத்துக்களுக்குழுக்க வரும். டானா எல்லாம் நம்பர்ஸ்குழுக்க இலக்கங்களுக்குழுக்க 5 4 9 6 7 3 எல்லாம் போட்டுக்கொண்டு போவீங்க. சரியா? அப்போ இதில் பொது பண்பு என்று பொது பண்புகளுக்கு ஏற்ப பிரிச்சுக்கிறீங்க. இலக்கங்களும் எழுத்துக்களும் சொல்லி நீங்கள் பிரிச்சிருக்கிறீங்க. ஓகே, அடுத்ததாக பின்வருவற்றை அவற்றில் காணப்படும் பொது பண்புகளுக்கு ஏற்ப 3 கூட்டங்களாக வேறாக்கி எழுதுக. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் பொருத்தமான பெயரிடுக.
இது எந்த மாதிரி 3 கூட்டங்களாக நாங்கள் பிரிக்கலாம்? என்ன மாதிரி? நிலத்தில் செல்லும் வாகனங்கள், அடுத்ததாக கடலில் செல்லும் வாகனங்கள், ஆகாயத்தில் பறக்கும் வாகனங்கள் சொல்லி 3 பொது பண்புகளை கொண்டு இதை பிரிக்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் பொது பண்பு இதுக்கு எடுக்க போனால் 3 கேட்டகரி பிரிக்கலாம். ஆகாயத்தில் செல்லும் வாகனங்கள் ஒரு கேட்டகரி, அடுத்ததாக நிலத்தில் செல்பவை 2வது கேட்டகரி, அடுத்ததாக இப்படி நீங்கள் இந்த மாதிரி போடணும்னு இல்லை, இது எல்லாத்துக்கும் சர்க்கிள் வட்டமே போட்டு செய்யலாம். அடுத்ததாக கடலில் செல்லும் வாகனங்கள் என்று சொல்லி 3 பொது பண்புகளை பிரித்து அதுக்கு தலைப்பு ஒரு பொது பண்புட பேரை நீங்கள் போட்டு அது கீழவாக எல்லாம் வாகனங்களுடைய பேரையும் எழுதி கொண்டு போகலாம். ஓகே, அடுத்ததாக அடுத்த பயிற்சிக்கு போகலாம். இதையும் இந்த மாதிரி பிரிக்க சொல்லிக்குது. எந்த மாதிரி நாங்கள் இதையும் செய்யலாம்னு பார்ப்போம். இதையும் 2 இலக்கங்கள் கொண்டது, 2 இடப்பெருமான கொண்ட இலக்கங்கள், அடுத்து 4 பெருமானங்களை கொண்ட இலக்கங்கள், அடுத்ததாக 3 இடப்பெருமானங்களை கொண்ட இலக்கங்கள், அப்படி 3 வகையாக பிரித்து கொள்ளலாம். இதையும் அப்போ இந்த 3 இலக்கங்கள் வர இலக்கங்கள் ஒரு பக்கத்திலையும் ஒரு தொகுதியாகவும், 2 இலக்கங்கள் வருது இன்னொரு தொகுதியாகவும், அடுத்து ஒரு இலக்கம் வருது இன்னொரு தொகுதியாகவும் 3 விதமாக பிரித்து கொள்ளலாம். ஓகே, அடுத்ததாக பின்வரும் எண்களை 4 கூட்டங்களாக வேறாக்கும் போது பயன்படுத்திய பொது பண்பு 2 இங்கே தரப்பட்டுள்ளது. ஓகே, 2 ஆல்ரெடி அவங்க தந்திக்கிறான் ஆன்சர். அடுத்ததாக அதுக்கு மற்ற 4 கூட்டங்களாக வேறுபடுத்திடுவோம். இது 2ஐயும் நாங்கள் செய்யணும்னு போட்டுக்குது. ஓகே, 5 மடங்குகள் என்னது? 5 5ஆக கூடி கொண்டு போகிறது. ஈஸியானது, 5ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சு ஈஸி. 5 10 15 20 25 30 35 அது வரும். அப்போ இங்கால 5 மடங்குகள் 15. அடுத்ததாக 5 மடங்கு 5 கடைசியாக 5 வாரதெல்லாம் 5 மடங்குகள் தான். அடுத்ததாக 25 வரும். அடுத்ததாக இது வரும் 65 வரும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சுது. ஓகே, 15 25 65. பகுதி எண் 7ஆக உள்ள பின்னங்கள். பகுதி எண் என்னது? ஒரு பின்னமுண்டா, மேலே ஒரு நம்பர் இலக்கம் வர வேணும், கீழே ஒரு இலக்கம் வந்தால் அது பின்னம். இதில் பகுதி எண் என்று கீழே வர்றது பாதணி அப்படின்னு என்ன வச்சுக்கோளும். ஸ்லிப்பர் கீழே தானே போடுவோம். இது தொகுதி தொப்பி மேலே போடுறது அப்படின்னு என்ன வச்சுக்கொள்ளணும். அப்போ இங்கே என்ன சொல்லிக்குது? பகுதி எண் கீழே வார எண் 7ஆக உள்ள பின்னங்கள் எது? இது 4 கீழ் 7 அல்லது 7 மேல் 4. 4 கீழ் 7. வேறு என்னது வரும்? கீழே 7 வாரது, இங்கே 3 கீழ் 7. அடுத்ததாக 1 கீழ் 7. ஓகே, ஸோ இதுவும் செஞ்சிடாச்சு. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது வேறு என்னது? பகுதி எண் அல்லது பாதணி. பகுதி எண் 9ஆக உள்ள பின்னங்கள் இங்கே குறிப்பிடலாம் தானே. எது வரும்? அப்போ இது 1 வரும், 2 வரும், 3 ஆன்சர்ஸ் வரும். பகுதி எண் 9ஆக உள்ள பின்னங்கள் 1 கீழ் 9, 4 கீழ் 9, 5 கீழ் 9. இதுக்கு என்ன சொல்கிறது? பகுதி எண் 9ஆக உள்ள பகுதி எண் 9ஆக உள்ள பின்னங்கள். ஓகே, பகுதி எண் 9ஆக உள்ள பின்னங்கள். வேறு பேலன்ஸாக இருக்கிறது இந்த ஒரு சில எண்கள் இருக்குது. ஸோ அதை இங்கே பாருங்கள், இதை நான் வேறு காட்டுறேன். இங்கே பாருங்கள், 56 இருக்குது, 2 இருக்குது, 34 இருக்குது, வேறு 18 இருக்குது. இதுக்கு என்ன சொல்லலாம்? வேறவா பேலன்ஸாக இருக்கிறது 2 18 34 56.
இலகுவாக உங்களுக்கு ஈஸியாக இதை விளங்கி கொள்ளணுமா இருந்தால் நீங்கள் இலகுவாக இரட்டை எண்கள்னு சொல்லி போடுறோம். இதுவும் இரட்டை எண்கள் தானே, 2ஆல் மிகுதி என்று வகைப்படக்கூடிய எண்கள் 2, 18, 34, 56 எல்லாம் இரட்டை எண்கள். ஓகே, ஸோ அடுத்ததாக இந்த பாடம் முடிவெட்டுக்கு வருது. இது ஒரு சிறிய பாடம், பெரிதாக ஒன்றும் இல்லை, அதனால் நான் இலகுவாக நேரடியாக எடுத்துக்கொண்டு போயிட்டேன். அது வரைக்கும் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நெக் அகாடமி. இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுவோம். கிரேட் 7, 8, 9 எல்லாத்துலேயும் மற்ற கிரேட்ஸ்லேயும் இருக்குது. இது இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது, உங்களுக்கு போய் பார்த்துக்கொள்ளலாம். அது வரைக்கும் சில்ட்ரன், தேங்க்யூ.